ஜனத்து மேல அல்லது ரூத்துக்கு மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா இவ கேட்கணும்னு எதிர்பார்த்தார். ஆமென் என்று சொல்லுவோம். நான் அப்படியே சொன்ன பார்த்தியா, இப்ப இந்த சந்ததி தானே. இன்னொரு சந்ததியை சொன்னா கோரார் புத்திரர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கோரார் புத்திரர் தேவனால அவர்களும் ஒதுக்கப்பட்டவங்க. யார் அது? ஆமா, கோரார் புத்திரர். அதாவது இவர்கள் யார் என்றால் மோசேக்கு விரோதமாய் பேசினவர்கள். எப்படியாமா மோசேக்கு விரோதமாய் பேசின புத்திரர்கள் யாரு? கோராரின் புத்திரர். தேவனால் என்ன செஞ்ச? பூமி பிளந்து அவர்கள் என்ன செஞ்சு விழுங்கிட்டு. ஆனா நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் அப்படியே இருக்க விரும்பல. அந்த சந்ததியை தேவன் என்ன செஞ்சாரா? மறுபடியும் எடுக்க நினைத்தார். அப்படி நினைத்ததுதான் யாருடைய சந்ததி என்று சொன்னால், அதாவது சாமுவேல் கோராரினுடைய பேரன். அந்த வம்ச வழியில வந்தவர் தான் சாமுவேல். இப்போ இந்த சாமுவேலை எடுக்கிறதுக்காக கர்த்தர் யாரை கை வச்சாரு? அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். அப்ப கோராரை எடுக்க நினைச்சாரு, அவர்களை ஆசீர்வதிக்க நினைச்சாரு. ஆனா அன்னாளின் கர்ப்பத்தை என்ன செஞ்சார்னா கை வச்சாரு. எது வரைக்கும் தெரியுமா? எனக்கு பிறக்கிறதை நான் உமக்கு தருவேன் என்று அவள் சொல்லுகிற வரைக்கும். ஏன்னா அந்த சந்ததியை தேவன் எடுக்கணும்ல. அப்போ நல்ல விளங்கமா ஒரு சில நேரம் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு, அதாவது எப்படி இருக்கணும்னா, நல்லா நான் ஜெபிக்கிறேங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிற, கர்த்தரோடு நடக்கிற, தேவன் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு என்னால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, இந்த பிரச்சனை ஏன்னு என்னால தெரியலனா, கர்த்தர் அங்கே மறைவிடத்திலே ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நேற்று இந்த பிரசங்கத்தை எடுக்கிற பொழுது எனக்கு ஒரு வார்த்தை வந்துட்டு, இலைமரிக்காய் இலைமரிக்காய் அப்படின்னு என்ன எனக்கு தெரியல. இந்த வேடை திரும்ப திரும்ப வச்சு இலைமரிக்காய் அப்படின்னு என்னன்னா, இலைகளுக்குள் மறைந்திருக்கிற ஒரு காய். அப்போ இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, இந்த பிரச்சனை ஏன், இந்த போராட்டம் ஏன், இந்த பாடுகள் ஏன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இல்ல மகளே, இல்ல, நீ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ வடிக்கிற கண்ணீர், இலைப்படியாம பிரயாசப்படுறது எல்லாம் தேவன் தமது கணக்குல வச்சிருக்கிறான். மறைவிடத்துல தேவன் அதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். நிச்சயமாய் அதற்கு ஒரு பதிலை தருவார். அப்படிங்கறத விட அதுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அதுக்கு என்ன இருக்குது? நிச்சயம் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த கிரீடம்